delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இல்லை, இந்த கருத்தை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை பொது விவாதம் பண்ணக்கூடாது, பொது இடங்களில் பேசக்கூடாது, சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை தாவக்காவினர் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு குறித்து யாருமே பொதுவெளியிலலாம் பேசலை, அவதூறாக பேசலை. அவர்கள் தாவேக்காவினர் தான் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி ஒன்று வருது, அதாவது சங்கீதா அவர்கள் மனு தொடுக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வேணும், அவர் திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கிறாரு, இந்த மாதிரியான கருத்துக்களை அந்த மனுவில் சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு செய்தியாக ஊடகத்தில் வெளிவருது. அந்த செய்திக்கு பிறகு உடனே தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்க, இது திமுகவோட சதி இருக்குது, முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்பிற்கு சங்கீதா அவர்கள் லண்டன்ல இருந்து வந்தாங்க, இது மாதிரியெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து இது பின்னாடி திமுக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்புகிறாங்க. செய்தியை தாண்டி அவதூறை பரப்புகிறாங்க. சங்கீதா அவர்களை திமுகவினர் போய் சந்தித்து இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, எங்களுக்கு ரொம்ப வாக்கு சதவீதத்தை குறைச்சிருவார் போல விஜய், ஆனால் நீங்கள் விவாகரத்து மனு போடுங்க, வழக்க தொடுங்கன்னு சொல்லி இப்படி கொடுத்துருந்தா சங்கீதா அதை கேட்டிருப்பாங்களா? அந்த வகையிலையும் நம்ம யோசிக்கணும்ல. அதை எந்தவித ஒரு எதுவுமே இல்லாமல் 19 திமுக அதெல்லாமே இந்த கேள்வின்றதை தாண்டி இப்படி பேசுறதே தவறு. அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த மனுவில் பார்த்தாலே தெரியுது. 2022, 23 அந்த ஒரு 4-5 வருடமாக தான் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு பல கட்டமாக நான் அவங்ககிட்ட போயிருக்கேன், என்னோடய வழக்கறிஞர் மூலமாக அவங்கள அணுகி இந்த பிரச்சனையை சுமூகமாக சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்றதுக்கெலாம் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஆனால் அதுக்கு எந்தவித செவி சாய்க்கவே இல்லை விஜய் அவர்கள். அப்போ இது நம்ம என்ன தோணுது, அப்போ இது யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாரு? ஒரு மனைவி இறங்கி வராங்க, சமரசமோ இல்லையோ அது என்னன்ற பதிலை நம்ம சொல்லணும். அப்போ நீ யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு யாரோ சொல்லக்கூடிய வகையில் தான் இவர் கருத்து தெரிவி பண்ணுறதுக்கு. அப்போ ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் தீனா அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். நேற்றுலேருந்து ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் மற்றும் நடிகருமான விஜயோட மனைவி டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சார்? இல்லை, இந்த கருத்தை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை பொது விவாதம் பண்ணக்கூடாது, பொது இடங்களில் பேசக்கூடாது, சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை தாவேக்காவினர் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு குறித்து யாருமே பொதுவெளியிலலாம் பேசலை, அவதூறாக பேசலை. அவர்கள் தாவேக்காவினர் தான் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி ஒன்று வருது, அதாவது சங்கீதா அவர்கள் மனு தொடுக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு விவாகரத்து வேணும், அவர் திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கிறாரு, இந்த மாதிரியான கருத்துக்களை அந்த மனுவில் சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு செய்தியாக ஊடகத்தில் வெளிவருது. அந்த செய்திக்கு பிறகு உடனே தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்க, இது திமுகவோட சதி இருக்குது, முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்பிற்கு சங்கீதா அவர்கள் லண்டன்ல இருந்து வந்தாங்க, இது மாதிரியெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து இது பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்புகிறாங்க. செய்தியை தாண்டி அவதூறை பரப்புகிறாங்க. அதாவது தனிப்பட்ட விவகாரம் தான், இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இது விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனை, அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை தான். ஆனால் பொதுவெளியில் யார் முதல்ல இதை அவதூறு பரப்ப ஆரம்பிச்சது? தாவேக்காவினர். அதற்கு தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது பொதுவெளி. அது இல்லாமல் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் தான் நாட்டை ஆள போகிறேன்ற மாதிரியானலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்தையே பார்த்துக்கல, மகள்களை கழட்டி விட்டாரு, மனைவியை சரியாக பார்த்துக்கல, மனைவியை தாண்டி திருமணத்தை தாண்டி ஒருத்தவங்க உறவில் இருக்கிறாங்க, அவங்க விஜய் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறது, அவங்க நிதிகளில் இருந்து எந்த விதமான செலவினங்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டை போடுறது. இப்படி இருக்கும்பொழுது என்னடா ஒரு தாவேக்கா தலைவர் நாளைக்கு தமிழகத்தை ஆள போறன்றாரு, இந்த தலைவர் குடும்பத்தையே பார்த்துக்கலையே, மகன்களை கழட்டி விட்டாரு, இவர் நாளைக்கு எப்படி தமிழக மக்களை பார்த்துக்க போறாருன்ற கேள்வி எழும்புது. இதை தான் எல்லாருமே கருத்துக்களாக பதிவு பண்ணுறாங்களே தாண்டி இவர் அவரை வச்சிருந்தாரு, இவர் இவங்கள வச்சிருந்தாருன்ற மாதிரிலாம் யாருமே பேசலை. இந்த விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆடியோ வெளியே வந்தது, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு பிஆர் டீம்ல இருந்து இந்த மாதிரி பேசுங்க, ரொம்ப நமக்கு பேக் ஃபயராக போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு திமுக தான் பின்னாடி இருக்குன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் பேசுங்க அப்படின்ற ஆடியோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு இது போயிட்டு இருக்குது. இது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். மனு கொடுத்துருக்காங்க, வழக்கு தொடுத்திருக்காங்க, விவகாரத்து வேணும், அதற்கான காரணங்களை சொல்லியிருக்காங்க. அது விஜய் தெரிவிக்க போறாரு, என்ன பதில கூற போறாரு, நீதிமன்றம் முடிவு செய்யும். அடுத்தடுத்த கட்டங்களில் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். ஆனால் தாவேக்காவினர் தான் இது எதை பண்ணாலும் திமுக தான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்குது. இந்த போக்கு சரியில்லைன்றது தான் என்னோட கருத்து.
இப்ப பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா வந்து ஒரு இது முன்வைக்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் ஒரு 5 வருஷமா வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு ம். இருக்கு. ஓகேங்களா? இத்தன வருஷம் பேசாம இப்ப பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. அது வந்து அவங்க ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நபர். சங்கீதா என்பவர். விஜய் அவர்களால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நபர். அவங்க ஒரு வழக்க தொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில தான் தொடுக்கணுமா அப்படின்றது அது அவங்களோட முடிவு. அதுக்கு யாரும் அதாவது உங்களுக்கும், உங்க மனைவிக்கும் ஒரு இது நம்ம பிரிஞ்சிரலாம் அப்படின்றது முடிவெடுக்கிறது உங்க நண்பன் சொல்லி எடுப்பீங்களா? இல்ல உங்க எதிராளி சொல்லி ஏதாவது எடுப்பீங்களா? சரி, அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்துக்கே நம்ம வந்தோம்னா, சங்கீதாவ போயிட்டு திமுக குழுவினர் போறாங்க. உங்க வாதத்துக்கு தாவேக்காவினர் வாதத்துக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சங்கீதா அவர்கள திமுகவினர் போய் சந்திச்சு, இந்த நேரத்தில அவரு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப வாக்கு சதவீதத்த குறைச்சிருவார் போல விஜய். அதனால நீங்க விவாகரத்து மனு போடுங்க, வழக்க தொடுங்கன்னு சொல்லி இப்படி குடுத்திருந்தா, சங்கீதா அத கேட்டிருப்பாங்களா? அந்த வகையிலயும் நம்ம யோசிக்கணும்ல. அத எந்தவித ஒரு ஒரு எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவா திமுக அது இல்லாம இந்த கேள்வின்றத தாண்டி இப்படி பேசுறதே தவறு. அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அந்த மனுவுல பார்த்தாலே தெரியுது. அப்ப அவங்க ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நபர் வழக்க தொடுத்திருக்கிறாங்க. எனக்கு இதுல நீதி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு நீங்க ஏன் இந்த நேரத்தில தொடுத்திருக்கீங்க? அப்ப தொடுத்திருக்க வேண்டியது தானன்றதெல்லாம் அது தவறான போக்கு. இப்ப விஜய்க்கு வந்து அடிக்கடி இப்படி நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு. ம். இதுவும் ஒரு அரசியல் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. இது அரசியல் காரணம்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா, இதெல்லாம் ஒரு நெருக்கடியா? உங்க குடும்பத்தில உங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கும். நீங்க வேலைக்கு வரீங்க. இந்த வேலையில YouTubeல நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தோம்னா, இவ்வளோ வியூஸ் போணும் அப்டின்னு நம்ம இந்த ஒரு டார்கெட்டோட வருவோம். இல்ல உங்க ஃபேமிலில ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா, இதெல்லாம் உங்க வேலைக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வருமா? நீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு தானே போறீங்க. அந்த மாரி விஜய் அவர்கள் இன்னும் பெருசா அரசியலே செய்ய வரலையே அவரு. வராரு, போறாரு. ஸ்கிரிப்ட் பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறாரு, போறாரு. அதுதான். அ அதனால இந்த அரசியல் நெருக்கடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல இப்ப மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா இதே இதுதான். குடும்பத்தையே பார்த்துக்கலையே இவரு தமிழகத்த எப்படி ஆளப் போறாரு? அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மத்தியிலுமே விவாத பொருளாக்கியிருக்கே தவிர, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையும், அவரு யார வச்சிருந்தாரு? அவங்க பெட்ரூம்குள்ள என்ன நடந்தது? அவங்கள அடிச்சாங்களா? உதைச்சாங்களா? அதெல்லாமே யாருமே இங்க விவாதிக்கல. அந்த மனுவுல என்னென்னலாம் குடுத்திருக்கு, அந்த மனு வச்சு தான் இன்ன வரைக்கும் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். எந்தவித அசம்பாவித கருத்துக்களும்னாலாம் நம்ம பதிவிடல. அதே மாதிரி விஜய் அவர்கள் மீது இன்றைக்கு பல்வேறு நபர்கள் பல விமர்சனங்கள முன்வைக்கிறாங்க. அது ஒரு ஒரு அது ஒரு ஒரு காரணங்களா இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் இப்ப இந்த விவகாரத்துக்கு பிறகு பல்வேறு செய்திகள் வருது. நீங்க இப்ப அவங்க அந்த மனுவுல குறிப்பிட்ட மாரியே கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 2022, 23ல அந்த ஒரு 4, 5 வருடமா தான் நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன்ற மாரியும் சொல்றாங்க. இதுக்கு பல கட்டமா நான் வந்து அவங்க கிட்ட போயிருக்கேன். என்னோட வழக்கறிஞர் மூலமா அவங்கள அணுகி, இந்த பிரச்சனைய சுமூகமா சரி செஞ்சுட்டு, அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்றதுக்கெல்லாம் நான் அவங்ககிட்ட குடுத்தேன். ஆனா, அதுக்கு எந்தவித செவி சாய்க்கவே இல்ல விஜய் அவர்கள். அப்ப இது நம்ம என்ன தோணுது? அப்ப இது யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாரு? ஒரு மனைவி இறங்கி வராங்க. சமரசமோ இல்லையோ, அது என்னன்ற பதில நம்ம சொல்லணும். அப்ப நீங்க யாரோட கட்டுப்பாட்டுல இருந்துகிட்டு, யாரோ சொல்லக்கூடிய வகையில தான் இவர் கருத்து தெரிவு பண்றதுக்கு. அப்ப அந்த யாரு? அந்த நபர் யாரு? அப்ப பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னாரே, அது உண்மையாகுதா? அவர் சொல்லி இந்த ஒரு 2, 3 நாட்கள், 1 வார காலங்கள்ல இந்த மாரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அதே மாரி அந்த மனுவுல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க? அ வெளிநாடுகள்லாம் போறாங்க இவங்க. இத கண்டிச்சும் இவங்க விஜய் அவர்கள் தகாத உறவுல இருக்கிறாரு. அத நான் அறிந்துட்டு, நான் அவர்கிட்ட சொல்லறேன். ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்க? நான் திருத்திக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு நடிகையோட ட்விட்டர் ஐடிய நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஓப்பனா தெரியும். அவங்க வெளிநாடுகள்ல போயிட்டு, விஜய் அவர்களும், அவங்க அந்த நடிகை இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே நெறைய வந்துகிட்டு இருக்கு. அது அது அவங்களுடைய பதிவுகள்லயே இருக்குது. செய்தியாலாம் வந்துச்சு. எல்லாருமே அது ஊரறிந்த செய்தி தான். அப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம பொதுவெளில பேசக்கூடாது. தாவேக்காவினர் மாரி நம்ம பொதுவெளில அவதூறு பரப்பக்கூடாது. அது நான் அந்த சங்கீதா அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க? அழுத்தம் வரும்பொழுது, நான் அந்த பேர நான் குறிப்பிடுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னும் என்னன்னா, நம்ம இன்னொரு விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும், தாவேக்காவினர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த விவகாரத்த எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு விவாகரத்து மனு. அது நீதிமன்றம் விவகாரத்தா இல்லையன்றத அறிவிக்க போது. அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல போகும்போது பார்த்துப்போம். ஆனா நேற்றைக்கு ஒரு பெண்மணிக்கு குடுத்திருக்கிறாங்க. பேட்டிய குடுத்தத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பேட்டி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. நாங்க இருக்கிறோம். நாங்க எல்லாத்துக்கும் விஜய் அவர்களோட இருக்கிறோம். ஏன் நாங்க மனைவியா வரக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம்
அந்த போக்கெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா, அவங்க யாரு? நம்ம தமிழக மக்கள் தான். நம்ம அக்கா, தங்கைகள் தான். அவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒவ்வொரு இடங்கள்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விவகார விஷயத்துல இந்த மாரி பேசுறாங்க. நான் அவரோட மனைவியா இருந்துறக்கூடாதான்ட்டு. ஒரு மாநாட்ல இதே மாரி தான் ஒரு பெண்மணி அவர்கள், "எனக்கு என் கணவனோட விஜய தான் பிடிக்கும்" அப்படின்னாங்க. இன்னொரு ஒரு மாநாடுல இதே மாரி தான். "என் வீட்ல எல்லாரோட ஓட்டும் தாவேக்காவினருக்கு தான் இருக்கணும். இல்லன்னா நான் விஷம் வச்சு கொன்றுவேன்." இப்படி ஒவ்வொரு விவகாரத்துல ஒவ்வொரு வகையான பேச்சுக்கள் இருக்கு. இந்த போக்கு எங்க போகுன்றது தான் நமக்கு ஒரு அச்சமா இருக்கு. இத சரி செய்யணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். விஜய் அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்காங்க சங்கீதா அவர்கள். அவரு ஒரு ஒரு மாதிரியான மனநிலையில தான் இருக்கிறாரு. மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி தான். அது நமக்கு எல்லாமே ஓப்பனா தெரிஞ்சது தான். கரூர்ல அந்த அந்த வேன்ல போயிட்டுருக்காரு. அந்த கேரவன்ல போயிட்டுருக்கும்போது, லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ற அந்த ஃபேஸ பார்க்கும்போதே தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு குரூரமான முகத்த, அந்த முகத்த பார்க்கும்பொழுது, அந்த காட்சிகள பார்க்கும்பொழுதே, ரொம்ப பயமா தான் இருக்கும் நமக்கு. அந்த மாரி மனநல பாதிக்கப்பட்டவர்ன்ற மாரியான தான் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த போக்கு சரி செய்யப்படணும், திருத்தப்படணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாம் பேசுறோம். இத நம்ம அவதூறு பரப்பல. அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரத்திலயும் நம்ம தலையிடலன்றது தான் என்னோட கருத்து. இல்ல இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்னீங்க. அது மக்கள உற்சாகப்படுத்துறதுக்கு பண்றது தானே? உற்சாகப்படுத்தல. அவரு அதாவது அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது, "விஜய் எங்க? விஜய் எங்க? விஜய் கேரவன்ல இருக்கிறாரா?" ஏங்கணும். அவர பாகுபலி படத்துல பாகுபலின்னு வர மாரி அவர்கிட்ட வரணுன்ற எதிர்பார்ப்புல தான் அந்த லைட்ட ஆஃப் பண்ணி அந்த ஒரு போஸ் குடுத்திருப்பாரு பாருங்க. அந்த காணொளி என் நினைவுக்கு வரும்போது, ஒரு மாரி அச்சமா இருக்கு. அந்த மைண்ட் செட்ட நீங்க அந்த பார்வையில பார்க்கலன்னு நெனைக்கிறேன் நான். அது ஒரு குரூர மனப்பான்மை. அந்த மனப்பான்மையில இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. அந்த ஒருத்தவங்களுடைய இதுல போயிட்டு நம்ம சந்தோஷம் அடையணும். அவங்க ஏக்கத்துல நம்ம சந்தோஷம் அடையணுன்றதெல்லாம் விஜய் அந்த நேரத்துல அப்படி பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாமே மாத்தணும். இன்னைக்கு எவ்வளோ பேரு இன்னைக்கு உதாரணத்துக்கு நல்லக்கண்ணு ஐயா கூட இறந்தாரு. 101 வயசுல இறந்தாரு. அவர்லாம் எந்த விஷயத்திலும் தமிழ்நாட கிளைம் பண்ணது கிடையாது. இவரு 2 வருஷம் தான் அரசியல் அ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். 2 வருஷம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10, 15 மீட்டிங் நடத்தியிருப்பாரு. அதுக்குள்ள நான் தான் தமிழ்நாடுன்னு பேசுறாரு. அதெல்லாம் இந்த போக்கெல்லாம் எப்படி? இந்த விஜய் தலைவர்கள் பேசுறத பார்த்து தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அடுத்தடுத்து இருப்பாங்க. நம்ம என்ன பேசுறோம்? இன்னைக்கு ஊரே கரடிய காரி துப்புன மாரி தானே. உன் குடும்ப விஷயம் ஊருக்கே அறிஞ்சிருச்சு. நீ இப்படிதான் பண்ணியிருக்க. நீ ஒரு கேவலமான ஒன்று தெரிஞ்சிருச்சு. விஜய்க்கு யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னா, அவரு விஜயோட மனப்பான்மையில இருக்கிறவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர, பொது அறிவா பேசக்கூடியவர்கள் யாருமே தாவேக்காவினருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. விஜய்க்கு நடக்கக்கூடிய நீங்க சொல்ற மாரி நெருக்கடின்னு சொல்றீங்களே, அந்த மாரியான இதுக்கெல்லாமே யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப சங்கீதாவோட அவங்களோட இது வச்சுட்டாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இத விஜய் டேக்கிள் பண்ணி விஜய் அவருக்கு அதாவது இது இப்ப நீங்களோ இல்ல எதிர்க்கட்சியோ, இல்ல ஆளக்கூடிய கட்சியோ ஒரு விவாதத்துக்கு தயாரா? நீங்க இந்த விஷயத்துல வரணும். நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டா, அதுக்கு விஜய் அவர்கள் மௌனம் காக்கலாம். இல்ல வரலாம், போலாம், அறிக்கை விடலாம், வெளியிடாம எது வேணா இருக்கலாம். அது அவரோட இது. ஆனா இது நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது, கண்டிப்பா அவர் பதில் சொல்லி தான் ஆவணும். ஏன்னா, சரி இப்ப உங்க உங்க மனைவி உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சண்டை வருது. ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க. இவரு திருமணம் தாண்டிய தகாத உறவுல இருக்காருன்னும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லணும். நீங்க மௌனம் காத்தீங்கன்னா, அப்ப நீங்க திருமணம் தாண்டிய தகாத உறவுல இருந்தீங்கன்றது தானே அர்த்தம். அப்ப அது உண்மைன்றதா ஆக்கும்ல. உண்மைன்றது எவிடன்ஸா ஆக்கும்ல. அப்ப அவர் பதில் சொல்லி தான் ஆவணும். இதுலயும் நான் உச்சபட்ச நடிகர், நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படி இப்படின்லாம் அவரு நெனைக்க முடியாது. டெல்லியில சிபிஐ கிட்ட போனார்ல, சட்டம் எல்லாருக்கும் சமம் தான். இதுல உச்சபட்ச நடிகர், தாவேகா தலைவர், இவர் வந்தாருன்னா அசம்பாவிதம் நடக்குன்ற மாரியான ஒரு எண்ணத்தெல்லாம் இருந்தாருன்னா, இது மக்களுக்கு புரிஞ்சிரும். அப்ப நீ யாரு? நீ என்ன மாரி ஆளு? அயோக்கியனா? யோகியனான்றது மக்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப இது டிசம்பர் மாசமே இந்த கேஸ் போட்டாங்க அப்படின்ட்டு நரேஷன் வருது. ம். இல்ல இப்ப விஜய் சைடுல இருந்து அவங்க சங்கீதா கிட்ட இருந்து பேசலாம்ல. பேசி முடிக்கிற மாரி இல்ல இருக்கலாம்ல. இதற்கு பிறகு எப்படி பேசி முடிக்கும்? அவங்க தான் 4, 5 வருடங்களா பேசுறாங்க. அவங்கள்ட்ட அப்ரோச் பண்றாங்க. அவங்க அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் உச்சபட்ச நடிகர் தான். அவங்களும் ஒத்துக்கிறாங்க தான். உச்சபட்ச நடிகர், நல்ல ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய நன்மதிப்பு பாதிப்பு அடைந்திறக்கூடாது என்கின்ற காரணத்தினால, வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு நான் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் அவர்கிட்ட போனேன். எந்த விதமான செவியும் சாய்க்கல. என் மகன்களுக்கு என் குழந்தைகளுக்குமே விஜய் அவர்களால அதாவது விஜய் குழந்தைகள் அப்பாவாலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் மீண்டும் மீண்டும் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் நீதிமன்றத்த நாடல. இப்ப இன்னும் தாண்டி இவ்வளோ நாள் நான் பொறுத்தது போதும் அப்படின்ற மாரி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாரி திருப்பி திருப்பி நீங்க எல்லாருமே இதே தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் வழக்க தொடுத்தாங்க? ஏன் சரி செஞ்சிருக்கக்கூடாதா? அப்படின்றதெல்லாம் அது அது அவங்களோட போக்கு. நான் என்ன கொடுமைக்கு ஆளானேன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அத கேட்கும்பொழுதே எப்படி இருக்கு?
வீட்டுல நான் சொல்றது தான் கேட்கணும். வெளியிலலாம் நீ போக்கூடாது. ஒரு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. அவங்க மனைவி அத மனுவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு கணவன் நம்ம வீட்ல இருக்கிறோம்னா, நம்ம அம்மா, அப்பாக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம குழந்தைகளுக்குலாம் நம்ம தான் காசு குடுக்கணும். அது மாரி தான் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அந்த நிதி இதையுமே தடை பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு என்ன மாரியான ஒரு முடிவு? இப்ப ரொம்ப இணையத்தில பேசப்படுது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்களுக்கும், அவருடைய மகன் சஞ்சய்க்குமே வந்து நெறைய கருத்து முரண்கள் இருக்கு. பேசுறதில்ல. அவரு வெளிநாடுகள்ல இருக்கிறாரு. அவர் தனியா அவருடைய வாழ்வியலே வேற மாரி போயிட்டு இருக்குன்ட்டு. கோட் திரைப்படம்லாம் வந்தது. அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். அதுல அதாவது நான் விஜய்யோட மனசு குரூரமான மனசுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அந்த காட்சிகள்லாம் நீங்க ஒப்பிடும்பொழுதே தெரியும். விஜய்க்கு அவருடைய அ அ அவருடைய மகனா நடிச்சவர நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அவ மோகனுக்கு பையனா அங்க இருந்திருப்பாரு. அவருடைய அப்பதான் சஞ்சய்ன்னு பேர வச்சிருப்பாங்க. ம். தன்னுடைய மகனுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாரி அந்த படத்துல அவரு பேசியிருக்கிறதா இப்ப பேசப்படுது. நம்ம இப்ப நடக்கிறதையும், அந்த படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் உண்மையா தோணுது. அதாவது விஜய் நடிச்சா எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றத அத பயன்படுத்திக்கிட்டு, அவருடைய குடும்ப விஷயத்த இதுல புகுத்தியிருக்கிறாரு. அத நம்ம தெளிவா பார்க்கணும். அதுக்காக மட்டும் தான் நான் இந்த குரூரமான மனசு அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்னமோ விஜய் மீது தனிப்பட்ட வன்மமோ, தாவேக்கானவர் மீது வன்மமோ எதுவுமே கிடையாது. இதெல்லாமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தோணுது. இதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இது கட்சிய எவ்வளவு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இது இது கட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இது கட்சிலாம் பாதிக்காது. இவங்க தான் அத அனுதாபமா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள்ல வந்து இந்த விஷயத்துல சாதகமா மாத்திக்கணும்னு சொல்லி சும்மாவே புரபகண்டா பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இது அதாவது அவங்களோட வாதத்தின்படியே அது தனிப்பட்ட விவகாரம் தானே. தனிப்பட்ட விவகாரமா போக வேண்டியது தானே. இது எனக்கு நெருக்கடி குடுக்குறாங்க, திமுக சரின்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஒரு அபத்தம். இது ஒரு அவதூறுல. இந்த போக்க மாத்தணும். இது நாளடைவுல எங்க போய் நிக்கும்? அரசியல் நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள் தமிழகத்துல எவ்வளோ நடந்திருக்கு? என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து அவன் கணவன் மனைவிக்கு விவகாரத்து, அவன் தகாத உறவுல இருந்தான்னா, அது தனிப்பட்ட விவரம்னா தனிப்பட்ட இதுவா பார்த்துக்கணும். திமுகவோட பொருத்தி பார்க்கக்கூடாது. இது எல்லாம் என்ன மாரியான போக்கு? அவதூற பரப்புறது, அறிவில்லாதவர்கள் தான் இந்த மாரி பண்ணுவாங்க. வேற என்ன பண்றது நம்ம? இப்படி ஒண்ணு வந்துருச்சே, அண்ணன இப்படி பண்ணிட்டாங்களே, அண்ணன இப்படி சொல்லிட்டாங்களேன்ற மாரி ஒரு இதுல தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த பாதிப்பும் அவங்களுக்குலாம் வராது. அத சரியான போக்குல அவங்க தான் கொண்டு போகணுன்றது தான் என்னோட கருத்து. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.